அண்மைச் செய்தி. தமிழகத்தில் ஏற்படும் சாலை விபத்துகளை குறைக்க தனி செயல் திட்டம் அமைக்க முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன். தமிழகத்தில் அதிவிரைவு சாலைகளை அமைக்கவும் முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தலைமையில பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருந்தது. இந்த கூட்டத்தின் போது தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு அறிவுறுத்தல்கள் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் ஏற்படும் சாலை விபத்துகளை குறைக்க தனி செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்கிற வகையிலே முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் அதிவிரைவு சாலைகளை அமைக்கவும் முதலமைச்சர் அறிவுறுத்தல் வழங்கியிருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னையில் இருந்து திருச்சி செல்வதற்கான அந்த அதிவிரைவு சாலைகள் எல்லாம் ஏன் அமைக்கப்படவில்லை, தமிழகத்தில் அதிவிரைவு சாலைகளுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடனான அந்த ஆலோசனை கூட்டத்தின் போது முதலமைச்சர் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். நெடுஞ்சாலைத்துறையின் ஆய்வுக் கூட்டத்தில் தமிழகத்தில் இன்னும் ஏன் அதிவிரைவு சாலைகள் அமைக்கவில்லை என்கின்ற ஒரு கேள்வியை இருக்கக்கூடிய நிலையில விரைவில் தமிழகத்தில் அதிவிரைவு சாலைகளை அமைக்க திட்டமும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் ஏற்படும் சாலை விபத்துகளை குறைக்க தனி செயல் திட்டம் உருவாக்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் நகர்ப்புற வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு சாலை உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த 10 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு வரை கொண்ட செயல்திட்டத்தை உருவாக்கவும் முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் அடிக்கடி சாலை விபத்துகள் ஏற்படக்கூடிய பகுதிகளில் சாலை விபத்துகளை தவிர்ப்பதற்காக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, சாலை விபத்து எதனால் ஏற்படுகிறது என்பதை குறித்தெல்லாம் தகவல்களை வழங்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். 10 ஆண்டுகளுக்கு தேவையான செயல் திட்டங்களை உருவாக்க வேண்டும், அதிவிரைவு சாலைகளை ஏற்படுத்த வேண்டும், சாலை விபத்துகளை தவிர்க்கக்கூடிய வகையிலும் செயல் திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல்களையும் உத்தரவையும் தமிழ்நாடு முதலமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது.